வணக்க உறவே. மனிதன், அறிவியல், அறிவியல் தொழில்நுட்பம், சமூக வளர்ச்சி, இது ஓர் இயற்கை சங்கிலி. அறிவியல் என்பது மனித உணர்வுகளின் எதிரி அல்ல, அறியாமையின் எதிரி. விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங்கின் கூற்று இது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கமானது அறிவியல் மக்களுக்கே, அறிவியல் சுயசார்புக்கே என்ற முழக்கத்தோடு இயங்கி வருகிறது. மாவட்டத்திற்கு 10 பேர் என 10 தென் மாவட்ட அறிவியல் இயக்க தொண்டர்களுக்கு 2 நாள் பயிற்சி முகாம் திட்டமிடப்பட்டு அதனை சிறப்பாக நடத்தி தர ராமநாதபுரம் மாவட்ட அறிவியல் இயக்க குழுவிடம் ஒப்படைத்திருந்தனர். மாவட்ட குழுவானது தொண்டியில் உள்ள அழகப்பா பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் ஆய்வு வளாகத்தை அனுமதி பெற்று 2 நாளும் சிறப்பான உணவு, தேநீர், சிற்றுண்டி, உறங்குமிடம் என சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். அவர்களை வாழ்த்துவோம். எதற்கு இந்த பயிற்சி? இந்திய அரசமைப்பு சட்டம் 51A கூறுவது என்னவென்றால், ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் மனப்பான்மையோடு இருப்பது அடிப்படை கடமை என்கிறது. அறிவியல் மனப்பான்மையோடு தான் வாழ்கிறோமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அறிவியல் மனப்பான்மை என்றால் நடைமுறை உலகில் நாம் கேட்கும், பார்க்கும், படிக்கும் தகவல்கள், கருத்துக்களை அப்படியே ஏற்காமல் அதன் உண்மைத்தன்மையை ஆராயும் உணர்வுதான் அறிவியல் மனப்பான்மை. வள்ளுவர் குரல் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறது. இதுவும் அறிவியல் மனப்பான்மைதான். அறிவியல் உண்மைகளையும் தொழில்நுட்பங்களையும் மக்களை அறியச் செய்வது, அதன் மூலம் சாதாரண மனிதனும் தன் அறிவை விரிவாக்கி உலகை புதிய முறையில் புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு எழுச்சுறச் செய்வது, அதன் வழி வாழ்நிலையை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டுவது. இதன்படி செயல்படுகிற தமிழ்நாடு அறிவியல் இயக்க 2 நாள் பயிற்சியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்க வரலாறு, அமைப்பு முறை, இயங்கும் விதம், ஏன், எதற்கு, எப்படி என்று தலைவர்கள் மிக சிறப்பாக விளக்க உரையாற்றினார்கள். இடையிடையே அறிவியல் இயக்க பாடல்கள், சிந்திக்க தூண்டும் விளையாட்டுகள், ஓரிக்காமி, தொடர்ந்து சுற்றுலா என 2 நாட்களும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் நிறைவுற்றது உறவே. இதோ சுற்றுலா செல்வோமா? வாருங்கள். தொண்டிக்கு வெளியே 2 கல் தொலைவில் தனியார் கடற்கரை பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே விழாக்கள்லாம் நடத்துவாங்க போல இருக்கு, நடந்து இருக்குது. சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணமெல்லாம் அங்கே இருந்தது. இவர்கள் மாவட்ட குழு தலைவர்கள். இவர்கள் இங்கே சுண்டல், தேநீர் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. சிறப்பாக இருந்தது. அப்படியே சிறு தூரல், காற்று, கடற்கரை, அது கடல், அடாடாடா, என்ன அருமையான ஒரு ரம்யமான சூழல். இது எல்லாருக்கும் கிடைக்கணும் உறவே. அப்படின்னா எல்லாருக்கும் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாருக்கும் போய் சேரணும். அது சேருகிறதா என்பதுதான். ஆனால் மக்கள் அறியாமையிலே இருக்கிறதுக்கு தான் அறிவியலுக்கு எதிரான சிந்தனைகளை விதைச்சுக்கிட்டு, வெறுப்புகளையும் விதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழல் மாறணும். மனசாட்சியே இல்லாதவர்கள் அவர்கள் மனசாட்சியை ஒடுக்கும்படியாக நம்ம தொடர்ந்து செயல்படணும். நன்றி, வணக்கம். அரங்க பெருமாள்.